As you fade away, yeah, I'm about to fade away. Cause every time I wake up I feel like it's Monday. Something's going wrong with all the chemicals up in my brain. All of a sudden I don't look at anything the same way. Gotta build up of my thoughts sitting in an ashtray. ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நான் ஒரு செம்ம சூப்பரான ஒரு லோவஸ்ட் ப்ரைஸ் ஈவி வெஹிக்கிளை தான் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு விசாரிச்சுட்டு போகணும்னு வந்திருக்கேன். அது என்ன வண்டினா, ஸோ இந்த வண்டியை நான் ஏன் ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸ் இன் ஈவி வெஹிக்கிள்னு சொல்கிறேன்னா, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 95,998, அதாவது 96,000. இந்த ப்ரைஸில் ஒரு ஈவி வெஹிக்கிள் இன்னைக்கு இதுதான் இருக்கலையே லோவஸ்ட் ப்ரைஸ். அண்ட் இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா சேட்டக் 2901. ஏற்கனவே அர்பன் அண்ட் ப்ரீமியம் ரிவ்யூ பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அதுலேருந்து அதை தொடர்ச்சியாக வந்த வண்டி தான் இது சேட்டக் 2901. ஸோ இதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது கம்பேர் பண்ணால், அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் புதுசாக வந்திருக்குன்றதை ஃபுல்லாக பிரித்து மேய்வோமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் எடுத்ததுமே நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்ப்போம். நமக்கு ஹெட்லைட்டு அண்டு ஃப்ரண்ட் பாடிலாம் பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸோ ஹெட்லைட்லேருந்து அந்த சேட்டக்கோட மாடல் நம்ம போன வாட்டி பேசின மாதிரி அந்த சீன்ற டைப்லேருந்து எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அண்ட் சேட்டக்குன்றது அந்த ரெட்ரோ ஸ்டைல், அந்த பாடியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாமல் ஆஸ் யூஷுவல் 3 வேரியண்ட்டுமே ஒரே மாடல் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே நம்ம கீழே வந்தோன்னா டயர்ஸ், இந்த டயர்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ட்ரம் பிரேக்கு. ஸோ டயர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ட்ரம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, டிஸ்க்கு கிடையாது இதில். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு சேட்டக்கில் மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி ஸ்டீல் பாடி தான். பிளாஸ்டிக்கு அந்த ஃபைபர் டைப்பில் மிக்ஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக ஸ்டீல் பாடியிலே தான் மேனுஃபேக்சரிங்கு. இதில் கம்ப்ளீட்டாக மேனுவல் கீ, அதாவது நம்ம ஆஸ் யூஷுவல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சைட் லாக் பண்ணுறது எல்லாமே மேனுவலாக வந்துடுது. அண்ட் கிளஸ்டர் அர்பனில் என்ன கிளஸ்டரோ அதே கிளஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளஸ்டரில் எந்த சேஞ்சஸும் இல்லை, ஆஸ் யூஷுவல் நமக்கு இருக்க மாதிரி அதே செட்டப் தான். ஸ்பீட் என்ன எவ்வளோன்னு காட்டுறது. ஸோ ரேஞ்சு இதில் 123 அஃபோர்டபுள் ரேஞ்ச் ஆனால் ஆன் ரோடு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 115 தரும்ன்றது சொல்கிறாங்க. அண்ட் மேலே பார்த்தோன்னா நமக்கு டைம் வந்துடுது, அண்ட் நியூட்ரல் அண்ட் பேட்டரியோட எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அப்படியே ஹேண்டில் பார் கிட்ட வந்தோம்னா சேம் அதே பட்டன்ஸ் தான் நமக்கு. ஸோ இது இண்டிகேட்டர், லெஃப்ட் இண்டிகேட்டர் அண்ட் ஹெட்லைட்ஸ், ஹார்னு. ஸோ இது கால், அதாவது சாங் ப்ளே பண்ணுறதுக்கு, பாஸ் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் கால் அட்டன் பண்ணுறதுக்கு அதுக்கான பட்டன். ஸோ இந்த பக்கம் வந்தோன்னா ட்ரைவ் மோட்ஸு, ஈகோ அண்டு ஸ்பீட் அதுக்கேற்றப்பில். ஸோ இது நியூட்ரல் அண்டு ஆறுன்றது ரிவர்ஸ் பட்டன் அண்ட் இது ரைட் இண்டிகேட்டர். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் இதுக்கு முன்னாடி மாடல்ஸில். இதில் ஓப்பனாகவே இருக்குது, இங்கேயும் வச்சுக்கலாம், நம்ம இங்கேயும் வச்சுக்கலாம். அண்ட் இதுக்குள்ளேயே நமக்கு சார்ஜிங் போர்ட் கொடுத்துட்றாங்க. ஹேங்கிங் பார்த்திங்கன்னா இங்கே வந்துடுது, நமக்கு இங்கே ஹேங் பண்ணிக்கலாம். இதில் சீட்டும் பார்த்தோம்னா நமக்கு சிங்கிள் டோன் தான், இந்த டியூவல் டோன்லாம் கிடையாது. ஸோ சிங்கிள் டோன்லேயே சும்மா அந்த ஸ்ட்ரைப்ஸோடு கொடுத்துருக்காங்க. இதில் பூட் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீயை நம்ம நார்மலாக வெஹிக்கிள் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே ப்ரெஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் அப்படி திருப்பணுன்னா பூட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இது சேம் 21 லிட்டர்ஸ் தான், அதுலேயும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. நமக்கு அழகாக ஒரு ஹெல்மெட் உள்ளே உட்காரும் தாராளமாக. அண்ட் இதுக்கு நம்ம பேட்ரி சார்ஜிங் போர்ட் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான், ஆஃப் போர்டு பேட்ரி தான். ஸோ தனியாக நம்ம வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே நமக்கு செட்டும் கொடுத்துட்றாங்க. இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இதெல்லாம் இருக்கும். ஆமாம், இது 2 தானா? ஓகே, இது மேபி ஷோரூம் வெஹிக்கிள்னால 2 தான் இருக்க போல். பட் ஆனால் அடிஷ்னலாக ஃபஸ்ட் எய்ட் கிட் எல்லாமே கலந்து வந்துடும். ஸோ அண்ட் அதே தான். அண்ட் திருப்பி ப்ரெஸ் பண்ணோன்னா லாக் ஆகிடுது.
பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2.88 கிலோவாட் தான். ஸோ அதுவும் இதுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி தான். பட் ஆனால் இதில் வந்து பேட்டரி சார்ஜிங் வந்து எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா 100%க்கு வந்து 6 ஹவர்ஸ் எடுக்கும். பட் பிஃபோர் மாடல்லாம் நமக்கு வந்து 4 and 5 ஹவர்ஸ் தான் இருந்துச்சு. இதில் வந்து 100%க்கு 6 ஹவர்ஸ் எடுக்கும். ஆனால் 80%க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஹவர்ஸ்லேயே வந்து சார்ஜ் ஆகிடும். மேபி அதுதான் ப்ரைஸுக்கு ஏற்றப்பில் வந்து நிறைய விஷயத்த வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. வேறு எதுவுமே வந்து மோட்டர்லேருந்து எதுவுமே வந்து சேஞ்சஸ் எதுவும் பெருசாக இல்லை. ஸோ நம்ம வந்து அர்பன் ப்ரீமியம் சூஸ் பண்ணுற மாதிரி அது ஹெவியாக ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லோவஸ்ட் ப்ரைஸ்லேயே அஃபோர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வந்து புதுசாக லான்ச் பண்ண இந்த வெஹிக்கிள் தான் 2901 மாடல் பேர். ஸோ நான் வந்து சார்ஜிங்கை பற்றி பேசியிருந்தோம் இல்லையா, இதோட சார்ஜரை நான் வந்து ஆஃப் போர்ட் சார்ஜர்னு சொல்லியிருந்தேன். அது வந்து இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பெட்டியில் தனியாக கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இது வந்து அர்பனில் பார்த்துருப்போம். ஸோ அர்பனில் வந்ததை விட கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது. ஸோ இப்படி வந்து தனியாக கொடுத்துருவாங்க. இது வந்து நம்ம ஒரு பக்கம் அடாப்டர் இருக்கும், அடாப்ட் பண்ணிட்டு எடுத்து வந்து ப்ளக் பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸியாக பூட்லேயும் உங்களுக்கு ஸ்பேஸில் வைக்க முடியும். அது இல்லாமல் பாடியில் பெரும்பாலும் நான் சேஞ்சஸ் இல்லைன்னு சொன்னேன். ஆனால் ஒரு விஷயத்தை வந்து யூனிக்காக பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா இந்த ஸ்டிக்கரிங். அதாவது ஒரு ப்ரீமியம் லுக்கு வேணுன்றதுக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரேசர் ஸ்டிக்கர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பாடியில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சிங்கு தெரியும். லைட் ப்ளூலேருந்து அப்படியே பிளாக் சேஞ்ச் ஆகிற அந்த ஒரு ஃபினிஷிங் இருக்குது பார்த்தீங்களா, அல்டிமேட்டாக இருக்குது. இது வந்து எல்லா கலர்ஸ்லையும் வரும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கலர் வருது இந்த வண்டியில். ஸோ இந்த லைட் ப்ளூ, எல்லோ அண்ட் ரெட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடியே இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பிளாக் அண்ட் ஒயிட் இன்னும் 2 கலர் இருக்குது. டோட்டலாக 5 கலர்ஸ் அவைலபிள். மெயினாக வந்து நமக்கு இந்த சைட் ஃபுட் ரெஸ்ட்டும் இந்த சென்டர் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அடிஷ்னல் ஃபிட்டிங் தான். ஸோ அதுக்கு வந்து அடிஷ்னலாக பே பண்ணணும். நம்ம சென்டர் ஸ்டாண்டுக்கு ஒரு 800 அந்த சைட் ஃபுட் ரெஸ்ட்டுக்கு வந்து ஒரு 1600 கிட்ட வருது. ஸோ அது வந்து வீடியோவில் இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து சண்டெல்லாம் போடாதீங்க. அது வந்து அடிஷ்னல் ஃபிட்டிங் தான். அது வேணும்னா நீங்கள் வந்து பே பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெஹிக்கிளோட டாப் ஸ்பீடு பற்றி நம்ம பேசவே இல்லை. 63 km/h. கிட்டத்தட்ட ப்ரீமியம் வந்து 65 நினைக்கிறேன், இது 63 தருது. அண்டு மைலேஜும் பார்த்தீங்கன்னா அது 125, இது 123 கொடுக்குது. ஆல்மோஸ்ட் வந்து ப்ரீமியமுக்கு ஈக்குவலாகவே வந்து இந்த வண்டி எல்லாத்துலேயுமே இருக்குது. இதில் வந்து இன்னொரு சின்ன ஸ்மால் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பேக் ரெஸ்ட் வந்து நம்ம அர்பன் ப்ரீமியம் பார்த்தோம்னா கொஞ்சம் பெருசாக ஹோல் வரும். இதில் பார்த்தோம்னா நமக்கு சிம்பிளாக வந்து நார்மல் ஸ்கூட்டர் டைப்பில் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இவி வெஹிக்கிள்னு வந்துட்டாலே இதோட வாரண்ட்டி முக்கியம். இந்த வண்டிக்கு வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து சேட்டக்குடைய ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி தான். அப் டு 3 years ஆர் எல்ஸ் 50,000 kilometers. அண்ட் நம்ம ஃபைனல் செக்மெண்ட்டுக்கே வந்துட்டோம். அதாவது சேட்டக்கை பொறுத்தவரை சேட்டக் வெஹிக்கிளில் சில அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் நமக்கு வேணும்னா அதுக்கு வந்து டெக் பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி பே பண்ணி நம்ம வாங்கிட்டு இருப்போம். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அது லைஃப் டைம் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி 3000 சப்ஸ்கிரிப்ஷனில் வருது. இதுக்கு முன்னாடி வெஹிக்கிள்லாம் நம்ம பார்த்தோம்னா அது வந்து 5 yearsக்கு தான் லிமிட்டடு. அதுக்கப்புறம் அகைன் நம்ம வந்து பே பண்ணி வாங்கணும் டெக் பேக்கை. அது ஆல்மோஸ்ட் 5000 rupees கிட்ட வந்துச்சு. பட் இந்த வெஹிக்கிளுக்கு வந்து ஜஸ்ட் 3000 தான். அண்ட் லைஃப் டைம் லிமிட்டட், அது லைஃப் டைம் ஃப்ரீ மாதிரி தான். ஒன்ஸ் வாங்கிட்டா போதும். அதுக்கு அந்த ஒரு ஃபியூச்சர் இதில் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மெயினான ஒரு அப்டேட் இருக்குது. என்னன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அர்பன் அண்ட் ப்ரீமியம் மாடலுக்கும் டெக் பேக்கில் இருக்கக்கூடிய சில ஃபியூச்சர்ஸ் சேஞ்ச் ஆக போகிறதாகவும் அதோட ப்ரைஸும் மாற போகிறதாகவும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துடும். ஸோ இந்த டெக் பேக்கை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் என்னென்ன இதில் அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் வரப்போகுதுன்னா லிமிட்டடான ஒரு ஃபியூச்சர்ஸ் தான் இருக்குது. என்னென்னா நம்ம இப்போ வந்து இண்டிகேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து பிளிங்க் ஆகுது. பட் அதுவே நம்ம வந்து டெக் பேக் போட்டோம்னா இப்படி அப்வேர்ட்ஸாக வரும். நம்ம ரைட்டு போட்டோம்னா அப்வேர்ட்ஸ், அப்படியே லெஃப்ட்டு போட்டோம்னா லெஃப்ட்டில் இங்கே அப்வேர்ட்ஸ். அந்த நம்ம ஆல்ரெடி இங்கே அர்பன் அண்ட் ப்ரீமியம் வீடியோ பார்த்திங்கன்னா அதில் இருக்கும். ஸோ அந்த ஒரு செட்டப் வந்து இதில் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் கனெக்டிவிட்டி சொன்னோம் இல்லையா, இந்த ஃபோன் கனெக்ட் பண்ணி மியூசிக் ப்ளே பண்ணுறது, அது வந்து டெக் பேக் போட்டால் தான் அதுவும் ஒர்க் ஆகும். ஸோ இதில் லிமிட்டட் ஏன் சொல்கிறேன்னா நமக்கு அர்பன் அண்ட் ப்ரீமியமில் மியூசிக்கை வந்து ப்ளே பண்ணி நெக்ஸ்ட்டு சாங்குக்கு மாற முடியும், ஃபோன் கால் அட்டன் பண்ணி பேச முடியும் அப்படி இருந்துச்சு. பட் இதில் வந்து ஜஸ்ட்டு ஃபோன் காலை அட்டன் பண்ண முடியும், கட் பண்ண முடியும், மியூசிக்கை அதே மாதிரி பாஸ் பண்ண முடியும், ப்ளே பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி லிமிட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஈகோ மோடு அண்ட் ஸ்போர்ட் மோடுன்னு இருக்கு இல்லையா, அதுவும் வந்து அந்த டெக் பேக் போட்டால் தான் வந்து நமக்கு ஆக்டிவ் ஆகும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி நமக்கு வந்து பயங்கரமாக ஒரு லோவஸ்ட் பட்ஜெட் தான். 100% இது லோவஸ்ட் பட்ஜெட் தாங்க ஈவி வெஹிக்கிளில். ஸோ தரமாக வந்து ஏன்னா நம்மளாம் ஈவி பைக் வாங்க போனாவே வந்து எடுத்தாலே 1.5 லட்சம் மேலே தான் இருக்குது எல்லா வண்டியும். ஆன் ரோடு 2 லட்சம் வந்துடும் அப்படின்ற ஒரு
மைண்ட் செட் இருக்குது. அதுக்காக வந்து நிறைய பேர் வந்து பெட்ரோல் அண்ட் டீசலை சூஸ் பண்ணிட்டு போகிறதும் இருக்குது. பட் இது வந்து ஒர்த்துன்னே சொல்லலாம். ஜஸ்ட்டு 96 தான். அப்போ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நியர்பை பஜாஜ் ஷோரூம் போங்க. ஒருக்கா வந்து சும்மா விசிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பாருங்கள். எல்லாம் ஓகே ஆச்சுன்னா யோசிக்காமல் வாங்கிருங்க. நம்ம அடுத்த செக்மெண்ட் வந்து டெஸ்ட் ட்ரைவ் போகலாம். ஸோ வந்து டெஸ்ட் ட்ரைவ் செஷன் வந்துட்டோம். வண்டி எப்படி இருக்குன்றதை நம்ம ஓட்டி பார்த்துருவோம். ப்ரோ வண்டி ஸ்டார்ட் ஆனதே தெரில ப்ரோ. செம்ம ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. ஆனதுன்னு தெரியல. சீரியஸாக ஒவ்வொரு தடவை ரைஸ் பண்ணும்போது நான் ஏதாவது ஜோக் அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். நான் குதிரை ஓட்டுற மாதிரி தான் சொல்லணும் கான்செப்ட்டு. ஸோ அது ஈவியில் இருக்கிறது தான். பிக்கப் வந்து இப்படின்றதுக்குள்ளே சர்ன்னு இப்படி ஏறுதுங்க. அது வந்து வேறு லெவல் தான், அதான் சொல்லி ஆகணும். ஆனால் உண்மையாக வண்டியில் ஒரு வைப்ரேஷன் இல்லை, ஒரு இதுவும் தெரில. எப்படி சொல்ல, ஒரு வண்டி ஓட்டுற ஃபீலே கிடைக்கல எனக்கு. ஈவி வெஹிக்கிள்னா அப்படி தான் இருக்கும். நம்ம இருக்குன்னா அர்பன் ப்ரீமியம்லையும் பார்த்தோம், அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இது வந்து அதை விட வந்து பயங்கரமாக இருக்குன்னே சொல்லலாம். ஒரு ஃபீல் கூட கிடைக்கல எனக்கு. ஒரு தடவையாவது நீங்கள் இதை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் முடிவெடுங்க. சரி, அதுவரை விடைபெறுகிறேன். பாய் பாய் பாய்.